இது சையது இந்த தீக்க ஆட்கள்லாம் பெரியார பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமான் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு இந்த போராட்டம் பண்றதுக்கு இது பண்ண இவங்க பெரியார் சொன்ன கருத்தை இந்த சமூக நீதி ஓகேவா இந்த இதுக்கெல்லாம் இந்த ஆட்சியில வந்து எவ்வளவு கொடுமை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பெரியார் சொன்னதுக்கெல்லாம் எக்லீஸ்டா எத்தனை ஆமா. இது நடந்துகிட்டு இருக்கு பெண்கள் வன்கொடுமை ஓகேவா சாதிய வன்கொடுமை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதை எதிர்த்து ஒரு போராட்டமோ ஒரு கண்டனமோ எதுவுமே பண்ணல இவங்க இவங்கெல்லாம் கட்சி இவங்கெல்லாம் இந்த தீக்காங்கிற பேரை கலைச்சிட்டு நேரா போய் திமுகல போயிட்டு உடன்பிறப்பா போய் சேர்ந்துக்கணும் இதைத்தான் வந்து நான் கோபி நாயனார் வந்து கரெக்டா தோல் உரிச்சாரு இவங்கெல்லாம் போலி பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அது கரெக்டா அந்த அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி என்னடா இந்த நம்மளோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம இப்படிதானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக எத்தனை பேர்த்த விட்டு இந்த கோபி நாயனாரை கடிக்க விட்டு அவருக்கு நீலசங்கின்னு அவருக்கு ஒரு லேபிளை குத்தி அவன் பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு படம் எடுத்தாருன்னு என்னென்ன பண்ணானுங்க இவனுங்க ப்ரோ அந்த ஆளு இல்ல ஒரு படி மேல மதிவதனி போய் என்ன பண்றா இந்த இங்க நடக்கிற பிரச்சனைக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒண்ணு பேசியிருக்காளா நீ பேச வந்து மாட்டா என்னைக்குமே. ஸ்டாலின் பர்த்டேக்கு போயிட்டு உதயநிதி பர்த்டேக்கு போயிட்டு அவங்களுக்கு புகழாரம் பாடிட்டு எதிர்கட்சிகளை திட்டுறது, தலைவரை திட்டுறது, நம்ம தலைவரை திட்டுறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இங்க இருக்கிற இஷ்யூ அப்போ என்னன்னா ஒரு செயற்பாட்டாளரா ஜஸ்ட் ஒன்னே ஒண்ணு சையத் அதோட ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் இல்ல நம்ம வந்து கொள்கை தலைவரா பெரியார இது பண்ணி நம்ம ஒரு பெரிய ஈவெண்டான மாநாட்டுல வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு புகழை செலுத்தி அவளுக்கு அவ்வளவு பெரிய கட் அவுட் அது இல்லாம ஆபீஸ்ல வந்து அவருக்கு ஒரு சிலையை நிறுவி இவங்க சொல்றாங்கல்ல பெரியார் ஃபாலோவர்ஸ் நாங்க அவங்களதான் கலைப்பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல அறிவாலயத்துல கூட சிலை கிடையாது பெரியாருக்கு நம்ம அப்படி ஒரு மரியாதையா பெரியாரோட கொள்கையை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் நமக்கு ஆதரவு கூட தர வேணாம்னு சொல்லு ஆனா நம்மள ஏதோ நம்ம பிஜேபி ஆட்கள் மாதிரி இவெல்லாம் கட்டமைக்கிறா பாத்தியா இதெல்லாம் சரியான போலி பெரியாரிஸ்ட் இவங்க எப்படி பெரியாரிஸ்டா திமுக இருக்க அவை முடியும்? புலவர் தான் கேட்டீங்கன்னா. ஆமா அதாவது எப்படின்னா அவங்க வந்து பாடி பரிசில் பெற வந்துள்ளேன் சொல்லுவாங்க. பாட்டு பாடி பரிசில் பெற வந்து அவ்வளவுதான் இவங்க என்ன அவையோர புகழ்ந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா மன்னரை புகழ்ந்து பாடி பரிசில் பெற வந்துள்ளேங்கிற கேட்டகரி தான். இயக்க அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீது கேள்வி வரத்தான் செய்யும். நீங்க ஒரு இயக்கம் பெரியார் என்ன பண்ணார்? ஆலய நுழைவு போராட்டம் நடத்தினார். நீ நடத்து. திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எப்படி நீ பூட்டு போடுவ? கட்டத்தேவி தேரோட்டத்துல எப்படி அவங்க அந்த தேரை தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? எப்படி சொல்வீங்க? சமூக நீதி எங்க போச்சுன்னு சொல்லிட்டு பெரியார் இருந்தா கிளர்ச்சி செய்வார் அவரு. எப்படி அவ்வளவு பண்ண தேவையில்ல ஒரு குரல் கூட கடந்த 10 வருஷத்துல போராட்டம் என்ன கேள்வி வருமா வராதா? கேட்கதான் செய்வாங்க. அத ஒரு நாள் டச் பண்ண முடியாதுன்னா ஒரு பையன் வந்து பைக் புல்லட் ஓட்டினாலும் கையை வெட்டிப்பாங்க. அந்த ஊருக்கு போய் எப்படா நீங்க இப்படி கையை வெட்ட போச்சுன்னு ஏதாவது போராட்டம் பண்ணீங்களா? சீமான் பெரியாரை எதிர்த்து பேசினதுக்கு போராட்டம் பண்ணணும்னா பண்ணணும். ஆனா பெரியாரோட உண்மையான தத்துவங்களாவே வாழாத இங்க வந்துட்டு ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்சியில பெரியாரோட தத்துவங்களுக்கு எதிராவே அதாவது பெரியார தனி மனித தாக்குதல் பண்றத விட பெரியாரோட ஐடியாலஜியவே தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2ல எது முக்கியம்? பெரியாரே அதைத்தான் விரும்பியிருப்பாரு. என்னோட ஐடியாலஜிக்கு எதிராக தாக்குதல் நடக்கும்போது போய் சண்டை போடுறது பெட்டரா? இல்ல அவருக்கு எதிராக தனி மனித தாக்குதல் நடக்கும்போது போய் சண்டை போடுறது பெட்டரா? நிச்சயமா. அதாவது பெரியார் தனக்கு தனி மனித தாக்குதல் நடக்கும்போது அதை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணியிருக்காரு. அதை கண்டுக்க மாட்டாரு, ரெஸ்பாண்ட்லாம் பண்ண மாட்டாரு அவரு. பண்ண மாட்டாரு. இன்னொரு செருப்பு எனக்கு கொஞ்சம் ஜோடி கரெக்டா இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் அவரு. அவர் வந்து ஒரு செருப்பு வச்சு நீ என்ன பண்ணுவ, ஒரு செருப்பு வச்சு நான் என்ன பண்ணுவேன், யாருக்குமே பிரயோஜனப்படாதுன்றவாரு. ஆனா அட் த சேம் டைம் அவர் அப்படி இருக்கலாம். அவருடைய தொண்டர்கள் எதிர்வினை ஆற்றதான் செய்யணும். அது தப்பே கிடையாது. சீமானுக்கு எதிர்வினை ஆற்றினது சரிதான். ஏன்னு கேட்டேன்னு சொன்னா இப்ப நம்ம தலைவர் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு தாட் ப்ராசஸ்ல இருப்பாருப்பா. தலைவர் மீது ஒரு தனிநபர் தாக்குதல் அவங்க பண்றாங்க அப்படின்னா தொண்டர்களாகிய நாம வந்துட்டு அதுக்கு எதிர்வினை ஆற்றுவோம். அது எவ்வளவு ஜனநாயகமா எவ்வளவு தூரம் அக்ரஸிவா இருந்தாலும் எவ்வளவு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த 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 மீட்டரை வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுதான் தலைவர் எதிர்பார்க்கிறது. பெரியார் மீது வந்துட்டு இவங்க தனிப்பட்ட தாக்குதல் நடத்தும் போதும் இயக்கவாதிகள் பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே வந்து அதை பேசதான் செய்யணும். அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. ஆனா பெரியாருடைய தத்துவங்கள் மீது வந்து இங்க வந்து தாக்குதல் அந்த தத்துவத்தையே கேலிக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு அவர் எதுக்காக போராடினாரோ எந்த ஈக்குவாலிட்டிக்காக அவர் வந்து எந்த சமூக நீதிக்காக வந்து அவர் பாடுபட்டாரோ அது இன்னைக்கு சந்து சிரிச்சிட்டு இருக்குது. நல்லா படிச்சா வந்து வெட்டுறானுங்க, கபடியில ஜெயிச்சா வெட்டுறான், நீ எல்லாம் என்ன ஜெயிப்பியான்னு சொல்லிட்டு நீ எல்லாம் புல்லட் ஓட்டுவியான்னு சொல்லிட்டு வந்து வெட்டுறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு எதிராக ஒரு குரல் கூட இது எடப்பாடி ஆட்சியில நடந்ததுன்னு சொன்னா நீ சமூக செயற்பாட்டாளர் எனக்கு வேற அஜெண்டா இருக்குது வேற வேலை திட்டம் இருக்குதுன்னு சொல்லுவானா இந்த இந்திரகுமார்? சொல்லுவானா? இது எடப்பாடியார் ஆட்சியில் நடந்ததுதான் சொல்லுவானா? அதிமுக ஆட்சியில
எங்க செயல் திட்டங்கள் வேற. எல்லாரும் எதுக்கு இந்த தெருவுல ஆமா. நடக்கிறது, இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் நாங்க கருத்து சொல்லணும். எல்லாத்தையும் எதிர்த்து நிக்கணும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு செயற்பாட்டாளருக்கும் ஒரு வேலை திட்டம் இருக்கும். ஒரு லாங் டைம் ப்ராசஸ் இருக்கும். ஒரு எண்ட் விஷன் இருக்கும்னு சொல்றியே. அயோக்கிய நாயே! வேற ஆட்சியில நடந்திருந்தா நீ இத கடந்து போவியா? வச்சு அரசியல் நான் தானே என்ன சொல்றேன் பண்ணியிருப்ப நீ. ப்ரோ, இந்த நாய்ங்கலாம் பெரியார் என்னும் பெருநெருப்புன்னு ஈரோட்ல மேடை போடுது. ஏன்டா வெட்கமயிரு இல்ல? அவரோட தத்துவங்கள மேடை பேசுற நீ, அதுக்கு எதிரா தமிழ்நாட்டுல விஷயங்கள் நடக்கும்போது அத பேசுறதுக்கு உனக்கு திராணி இருக்கா? இவங்க எல்லாம் அறிவாலய நாய்கள் தான். இவங்களுக்கெல்லாம் நேரா பிஸ்கட் போகுது. என்ன நடந்தாலும் வாய மூடிட்டு தான் இருப்பானுங்க. பேசுறவங்கள எதிர்த்து கேட்டா சங்கின்னுவானுங்க. பாஜக பி டீம்னுவானுங்க. ஆனா இவனுக்கு அடியில ஷோ இஸ் ரன்னிங் கிரேட். அவ்வளவுதான் என்னைய கேட்டீங்கன்னா. இவன் நல்லா ஒரு ஃபார்மட் வகுத்து வச்சிருக்கானுங்க. 20ல இருந்து 30 யூடியூபர். அந்த YouTubeல பேசினா எதிர்வினை ஆற்ற முடியாது. அதுல கமெண்ட் போட்டா, அந்த கமெண்ட் அதிக பேர் பார்க்கிறது கிடையாது. அதனால அவன் YouTubeஓட ஒரு பிளாட்ஃபார்ம திறம்பட கையாளுறான். இதே Twitterனா அத கோட் பண்ணிடுறானுங்க, கமெண்ட் போட்டுடுறானுங்க. Facebook பதிவுக்கு கமெண்ட் பண்ணிடுறானுங்க, ஷேர் பண்ணிடுறானுங்க. இந்த YouTubeல வந்துட்டு அவனுங்களோட அஜெண்டாவ கிளியரா செட் பண்ணுவானுங்க. அத பிரேக் பண்ணணும். அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளவு பெரிய ஃப்ரீ ரன்லாம் குடுக்கவே கூடாது. கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லாம திரிஞ்சு ஆடிட்டு திரியிறானுங்க. ரொம்ப ஆடிட்டு திரியிறானுங்க. அன்னைக்கெல்லாம் வந்துட்டு இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் ட்வீட் போடுறான் எஸ்டி சேகர மேடை ஏத்துனதுக்கு. அவனுக்கே பொறி தட்டி இருக்கு. நாம இவ்ளோ கொத்தடிமையா இருந்தா கூட இத ஏத்துக்க கூடாதுன்னு. ஆனா அவன கூப்பிட்டது யாருன்னா, சுப்பிரமணியன கூப்பிட்டு மேடை ஏத்தி பரிவட்டம் கட்டி அழகு பார்த்துங்க. அவன் பெண் எழுத்தாளர்கள, பெண் ஊடகவியலாளர்கள வந்துட்டு அசிங்க அசிங்கமா பேசுறான். இப்ப கூட ஏதோ ஒரு அதாவது ப்ளே போட்டு அதுக்கும் முட்டு குடுக்கறதுக்கு இருக்குது. இந்த கரூர் பழனியப்பன் அவன்லாம் வந்துட்டு என்ன சொல்றான்னா, அத கூப்பிட்டது சரின்னு தான் சொல்லுவாராம். ஏன்னா, நாள பின்ன அண்ணாமலைய கூட கூப்பிட்டு நீங்க ஸ்டேஜ்ல வைங்க. ஏன்னா பெரியார் வந்து அப்படித்தான் பண்ணுவாராம். பெரியார் எப்படி பண்ணுவாருன்னா, எதிராளிய இப்படி கூப்பிட்டு பண்ணுவாரு. ஸ்டேஜ்ல வச்சுக்கிடுவாப்லயாம். வச்சுக்கிட்டு அவர்ட்டயே வந்துட்டு நீங்க பேசுங்கன்னுட்டு, அதுக்கப்புறம் அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த கருத்துக்கு பதில் கருத்து வந்து குடுப்பாப்லாம். ஓகே. ம். ஜனநாயகம் தான். பெரியார் என்னைக்காச்சும் அந்த அயோக்கிய பயல்கள கூப்பிட்டு, அதாவது கருத்தியலா மாலை போட்டு, விவாதிச்சிருக்கிறாரு. பரிவட்டம் கட்டி மாலை போட்டு, பரிவட்டம் கட்டி, மரியாதை செஞ்சு, இவங்களை பற்றி பிடித்து விட்டால் 2026ல ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரா? இதுக்கு சோறுக்கு பதிலா வேற ஏதாவது தின்னுட்டு போயிரலாம்டா நீங்க. வெக்கம் சோறுக்கு கெட்டவங்களா. பதிலா வேற ஏதாவது தின்னுங்கடா, அயோக்கிய பயல்களா. அவன் சொல்றான் அதுக்கு முட்டு குடுக்குது. திமுக வந்து எஸ்.வி. சேகர இதே கும்பல் தான் எஸ்.வி. சேகருக்கு அகைன்ஸ்டா இந்த கரு பழனியப்பன், இந்த 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 அயோக்கிய பய இவனுங்கலாம் சேர்ந்து தான் இந்த எஸ்.வி. சேகர எதிர்த்துட்டு இருந்தானுங்க. நாமளும் எதிர்க்கிறோம். ஏன்னா அப்ப கரெக்ட் தான். அப்ப பிஜேபில இருந்தாரு அதனால. சிம்பிள். பிஜேபியில இருந்தார். ஆனா இன்னைக்கு அவரே திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஆட்டுக்கருத்து கொண்டவர்களையும் ஸ்டேஜ்ல ஏத்தலாம். கான்வர்சேஷன் பண்ணலாம். அவங்களையும் நம்ம கருத்தியலுக்கு வர வைக்கலாம். மாற்று கருத்து நாளைக்கு அண்ணாமலைய கூட நீங்க ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய் கூசாம சொல்ற. ஆனா உங்க முதலமைச்சர் சொல்றாரு, எஸ்.வி. சேகருடைய நாடகம் இந்த இது அவருடைய என்ன சொல்றது? கலை. இத பற்றி புடிச்சுக்கிட்டாலே போதும். 2026ல நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய அப்பட்டமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஒரு சங்கி சிந்தனை கொண்டவனா இத்தனை நாளா தன் சங்கித்தனத்தையே உயிர் மூச்சா கொண்டு வாழ்ந்துட்டு இருந்த ஒரு சங்கிய வந்துட்டு நீங்க இவரை பற்றி பிடிச்சிட்டு சொன்னா, திடீர்னு எப்படி அவர் ஓவர நைட்ல மனித புனிதமா மாறிடுறாரு உங்க கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம்? இதுக்கு முட்டு. பெரியார் இப்படி பண்ணுவாராம். பெரியார் எங்கப்பா அவங்களுக்கு பரிவட்டம் கட்டி இது பண்ணியிருக்காரு. சொல்லு பாப்போம். அவருடைய ஃப்ரெண்டு ராஜாஜி அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில பழக்கமா இருந்தாலும் இது பண்ணாலும் அரசியல் களத்துல தேர்தல் களத்துல அவர் வீழ்த்தணும்னு தான் நினைச்சிருக்காரு. ராஜாஜியை பற்றி பிடிச்சுக்கிட்டுன்னு சொன்னா இப்ப சொல்லியிருக்காரா அவரு? மேடை ஏத்துறது பூரா அயோக்கிய நாய்களும், திராவிடத்துக்கு எதிரானவங்க தான். ஆனா அவைங்களையே போட்டு இங்க ஆன்லைன் கொத்தடிமை நாய்ங்க, ஆன்லைன் ஹைனாக்களுக்கும் அத முட்டுக் குடுக்குற ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துட்டாய்ங்க. காலையில எந்திரிச்சா ஒப்பாரி. விஜய்க்கு ஆதரவு இல்ல, விஜய்க்கு ஆதரவு இல்லன்னு. ஏன் மூதேவி நீ ஏன் காலையில எந்திரிச்சு அந்த ட்வீட்ட போட்டு கன்ஃபார்ம் பண்ற? விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு அவர் மக்கள சந்திக்கும்போது, மக்கள் கூடுற கூட்டம் தெரிய போது, ஓட்டு மாறப்போது தெரிய போது, விஜய்க்கு ஆதரவு இருக்கா இல்லையான்னு. பொன்ராஜ்லாம் வந்து தளபதிய சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு சந்திக்காதனால இந்த மாரி பேசிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் தளபதிய பார்த்துட்டான்னா, அப்படியே மாத்தி தளபதி விஜய் என்னும் ஆளுமைன்னு பேசுவான். இங்க இருக்க பொன்ராஜ் மட்டும் இல்ல. நெறைய பேர் இப்போ நம்மள கடிக்கிறதுக்கு சம்பந்தமே இல்லாம கடிக்கிறதுக்கு காரணமே அதுதான். அது சீக்கிரம் மாறும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம். ம். எதிர்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அது காட்டுது. ஏன் கரெக்ட். இவ்வளவு பெரிய பதட்டம்? பெரிய பெரிய ஆட்கள் நம்ம வந்து இருமாப்புடன் 200 அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு உதயநிதியும் சரி, கனிமொழி அவர்களும் சரி, இருமாப்போட சொல்கிறோம்னு இ சொல்றதே பெரிய ரெகக்னைசேஷன் இல்லையா? உங்களுக்கு ரெஸ்பாண்ட் உதயநிதி பண்றாங்க ரேடார்லயே இமிடியேட்டா. இல்லையே சையத் ப்ரோ. உதயநிதி நீங்க அது கடைசியா எப்போ பார்த்தீங்க ரேடார்ல?
அவ்வளவுதான், இல்ல புரிஞ்சு இல்ல இப்ப போச்சு. கொஞ்சம் வந்து ராபின் சர்மா மறைச்சு வச்சிருக்காரு அவரு. நான் உங்களை வந்துட்டு நான் ஒளிச்சு வந்து வச்சிருக்காப்ல. ஒளிச்சு, அதாவது இந்த இவனுக்கு கனா படத்துல வந்து இவர் சொல்லுவாப்ல, உங்களை ம். நான் வந்து என்ன என்ன சொல்லுவாப்ல சிவகார்த்திகேயன் அந்த அது வந்து அது- மறைச்சு ஒதுக்கி நான் வைக்கல, படம் ஒளிச்சு பார்க்கல bro. வச்சிருக்கேன். இல்லடா கவிங்க, ஆமா இப்போ ஆமா வந்து முன்னிலைப்படுத்தணும்னா விஜய் வாரி தின்னுட்டு போயிருவாருன்னு தெரியும், அவனும் போய் ஐடியா கரெக்ட் கொடுத்துட்டான். கரெக்ட். நோ அதனால மேட்ச் உதய விசஸ் ஆமா, விஜய்ன்னு சொன்னான். ஸோ இப்போ சீமான் ஸ்டாலின் ஐயா சீமான் சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது அவருக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த அந்த கரிஸ்மால டிரைவ் பண்ணுங்க அப்படிங்கிறது. இன்னைக்கு ஸ்டாலினோட சீனியாரிட்டி தான்டா டிரைவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு, வேற எக்ஸாக்ட்லி ஒண்ணுமே அந்த இல்ல. ஒரு தான் சொல்ல வந்தேன், சீனியாரிட்டி. அந்த சீனியாரிட்டி மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கேன், வேற வேற வேலையே கிடையாது. மீசான் வாங்க, அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு. மீசான் வாங்க, அவருக்குமே அது நான் வாங்க, சொல்றேன், நான் எல்லாத்தையும் பகிரங்கமா இந்த இதுல சொல்றேன், அவருக்குமே பெரிய புரிதல் இல்ல. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் சொல்லிட்டு தெரிய தெரியாது ப்ரோ. மாட்டேங்குது. அதிகாரிகள் எழுதி கொடுக்கறத வாசிச்சுட்டு போறாரு. ப்ரோ நான் தன் என்ன சொந்த சொல்றேன், பையனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத கூட அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சீட்டை பார்த்து தான் படிக்கிறாரு. ஆமா, என்ன மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவர் வந்து சட்டசபைக்கு வர முடியல அப்படிங்கிறத கூட அவர் அந்த இதை பார்த்து தான் படிக்கிறாரு. ஸோ ப்ரோ நத்திங் மோர் ஐயன் தேன் அ ப்ரோ, வேர்ட். இல்ல, அதுக்கு மேல நான் அதுல உங்களுக்கு ஒரு இருக்கிறதுக்கு மேல எக்ஸாக்ட் எதுவும் பேச எக்ஸாம்பிள் முடியாது. சொல்றேன். பொது சிவில் சட்டம்ன்றத உள்ளுணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆமா ஆமா இருந்தா பேசணும். அதை யாராவது தப்பா எழுதியிருந்தா கூட தப்பா படிக்க தோணுமா? பொது சிவில் சட்டம் அமுல்படுத்தப்படும்னா அப்போ உன்னோட பொது சிவில் சட்டம் பத்தி உன்னோட புரிதல் என்ன? நீ எப்படி வந்துட்டு ஒரு மாநில முதல்வர் அதுல தப்பாவே எழுதியிருந்தாலும் என்னப்பா இது தப்பா எழுதிருக்கீங்கன்னு நீ அதையே படிச்சுட்டு மன்னிக்கணும், பொது சிவில் சட்டம் அனுமதிக்கப்படாதுன்ற. ஆமா ஆமா. பக்கத்துல உனக்கு இருந்த என்ன? உதயநிதி எல்லாம் பதறிட்டாப்ல. பக்கத்துல இருந்த 1, 2 பேர் உதயநிதி அப்புறம் இன்னொரு அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பேஜாராயிட்டாங்க. வில்சன் எம்எல்ஏ எல்லாருமே பதறிட்டாங்க. எல்லாமே போயிட்டாங்க. ஆமா. என்னது இது? என்ன வேற என்ன வேற அப்படிங்கிற என்ன சொல்றீங்க? இது பரவாயில்ல பொது சிவில் சையத் ப்ரோ. சட்டம் வேற டிராஃப்டா அமல்படுத்தப்படாது. இருக்கே. இப்போ அந்த மன்னிக்கவும். பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படாது. இல்ல அப்போ டீலிமிட்டேஷன் உனக்கு வந்து பொது சிவில் சட்டம்லாம் என்னன்னே தெரியாது, அப்படித்தானே? என்னன்னே தெரியாது. அதுல ஏதோ எழுதி இருக்குது, படிச்சு விட்டாப்ல. ஐயோ. இது கோமாளி பரவாயில்ல. கூட்டம்ன்றது சரியான அமெரிக்கா போயிட்டு வந்தப்போ அமைச்சரவையில மாற்றம் இருக்குமான்னு கேட்டாங்க. 15 செகண்ட் கழிச்சு மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு பேப்பரை பார்த்து சொல்லுவாரு. அது வந்துட்டு நீ ஆர்டர் படி கேட்கலன்னா ப்ராசஸ் ஆமா. பண்றதுக்கு டைம் இது அதிகமா பரவாயில்ல. அந்த டீலிமிட்டேஷன் கீழ 4 ஸ்டேட் அந்த மீட்டிங்ல உதயநிதி குட் மார்னிங்கே பேப்பர பார்த்து சொல்லுவாப்டிடா. அத நான் வச்சிருக்கேன் அந்த வீடியோ கிளிப். நேரம் பார்த்து அவங்களுக்கு போட்டு விடுவேன். வேர்த்துரும் எல்லாமே உதயண்ணாக்கெல்லாம். ஆமா, உதயண்ணனுக்கு ஏசி ரூம்ல வேர்த்துரும். திடீர்னு வேர்த்துரும். வந்துட்டு மொத்தமா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு கம்ப்ளீட்டா படிக்க டிக்னிட்ரிஸ் சொன்னீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்துருவாரு. எடுத்துட்டு ரொம்ப பெரிய பெரிய இதாயிருவாரு அவருக்கு. பேனிக் ஆயிருவாப்ல. ஃபுல்லாமே ஏற்கிறது தானடா கவின். உனக்கு இவங்கலாம் என்ன தனிப்பட்ட விதத்துல தலைவரா சொல்லு? நீ கரெக்ட். உதயநிதிலாம் என்ன தலைவரு? உதயநிதிக்குலாம் என்ன தலைமை பண்பு இருக்கு? உதயநிதிலாம் யாரு? உதயநிதி பேசிக்கா ஹியூமன் பீயிங்கா யாரு? ஒரு ராஜா வீட்டு கன்னுக்குட்டி. அவ்வளவுதானே. உனக்கு அதுல பார்ன் வந்துட்டு வித் சில்வர் ஸ்பூன்லாம் இல்ல, கோல்டு ஸ்பூனு. அவ்வளவுதான். நீ வந்து இஃப் யூ ஆர் மேக்கிங் நீ வந்து புஷ் பண்ணி ஒருத்தன ஆக்குறதுக்கும், தானாவே ஆகுறதுக்கும் வித்தியாசம் இருக்குடா. அதெல்லாம் வந்துட்டு உனக்கு அது அப்படித்தான் தெரியும். அந்த மாரியான எஃபெக்ட்லாம் உனக்கு வேர்த்து ஊத்திரும். இங்கிலீஷ்ல பேசுறத இவங்க ரெக்கார்ட் பண்ணி, எடிட் பண்ணி இந்த ஐடி இவங்க வந்து மாஸ் எடிட்லாம் போடுவாய்ங்க. வெட்கமே இல்லாம இவன வச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல பேசுறாங்கல்ல, இந்த போஸ் வெங்கட், இவன் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி லூசு பையன் இவன்லாம் ப என்ன சொல்றது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சியே மறந்துட்டானுங்க. டிவிகே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி எது? அவரே மறந்துட்டாரே. எடப்பாடியே வந்துட்டு நான் தான் எதிர்க்கட்சி தலைவர்ன்னு கேட்பாரு. இல்ல அவன சச்சினு, இந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி என்ன? காந்தராஜுடைய காமெடி வந்துட்டு ரொம்ப இதா இருக்குதுல்ல. ஃபன்னு 83ல கபில் தேவ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆட்டாங்க, பவுலிங்லயும் சரி பேட்டிங்லயும் சரி என்ன எடுத்தாரு. டெண்டுல்கர் அவருக்கு இல்லாத பிரச்சனை எல்லாம் டெண்டுல்கரா? கொடுத்தாரு அந்த டைம்ல. எதுங்க சச்சின் டெண்டுல்கர்? என்னடா 83ல டெண்டுல்கர் எங்கடா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்தராஜ் பாரு வாயில வர்றதெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இப்படிதான் வந்து எல்லா இதையும் பேசிட்டு இருக்கிறான் போல தெரியுது. பேசுறத பேசிவிட்டு கோர்ட்ல போய் மன்னிப்பு போட்டுருவான். வண்டி போட்டுருவாமா. ஆமா. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, நானும் உங்க ஆள் தான் அப்படின்றுவான். அவன வேட்டையாடு விளையாட்டு தப்பு டாக்டர் தப்பா அவரு. பேசுறானுடா. ஒரு 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 டேய், டிக் அவன் என்ன சொல்றான் சச்சின்? அந்த காலத்துல நான் பார்க்காத ப்ளூ ஃபிலிமா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஆமா. பார்த்திருப்பாங்க. நாங்கெல்லாம் பக்கத்திலேயே போய் பார்த்திருக்கோம் அப்படிங்கிறான். ஷூட்டிங்க பார்த்திருக்கோங்கிறான் பைத்தியக்காரன். ஒரு டிக்னிட்டியே இல்லடா. ஒரு மேடை பேச்சுக்கெல்லாம் அசிங்கமான வந்துட்டு அவன் வந்து ஒரு செக்ஸ் பேச்சாளர், அவ்வளவுதான். ஒரு கரெக்ட். செக்ஸ் பேச்சாளர், டாக்டர், ஒரு செக்ஸ் டாக்டர். அது ஓகே, தப்பு கிடையாது. டாக்டர்னா எவ்ரிதிங், ஆமா. எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. கைனகாலஜிஸ்ட்ல நீ இருந்து எல்லா பேசுறது டிபார்ட்மெண்ட்ல என்ன? ஆமா, இருப்பாங்க. கைனகாலஜிஸ்ட்லாம் வந்து இப்படிதான் வெளியில வந்து அசிங்கமா ஏன் பேசிட்டு அவன்கிட்ட இருக்காங்கல்ல. ஒரு வக்ர புத்தி இருக்கு சச்சின். ஒரு ஆமா மாதிரி ஆமா ஆமா. ஆபாசமாவே ரொம்ப பேசுவான் எப்ப பாரு. ஆபாசமான
கூப்பிட்டாலே பாரு அசிங்கமான கண்டென்ட்ட பேசுறதுக்கும் ஆமா இது ஆமா பண்றதுக்கும் தான் கூப்பிடுவாங்க. ரொம்ப கரெக்டா பாரு இது திமுக அருவருப்பா. தான் இருப்பானுங்க இந்த மாதிரி டிஎம்கே பேசுறவனுங்கெல்லாம். கல்டிவேட்ஸ் தம்டா கவிங்க. டிஎம்கே வந்துட்டு ஓவர் த இயர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆட்களெல்லாம் வந்துட்டு விதைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேளு, இவங்களெல்லாம் எப்படின்னா ஒரு அடியாட்கள் மாதிரி தான். அவங்கெல்லாம் பேச விட்டு என்ஜாய் பண்றது பின்னாடி இருந்து. பழைய இன்டர்வியூ தான் இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல வந்து பவுலிங் போடுவார். அப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது ஒரு இங்கிலீஷ் நியூஸ் டிவி சேனல்னு நினைக்கிறேன். அவங்க கேட்பாங்க, இந்த மாதிரி கிரீன் ஹவுஸ் இந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்துறதுக்கு உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? மாநகராட்சி சார்பா குழு போட்டிருக்கோன்றுவாரு நம்ம சிஎம். அது அது பத்தாம கரண்ட் பில் ஏத்தணும்னா இந்த கொத்தடிமைங்க கரண்ட் பில் ஏத்துறனால ஓசோன்ல லேயர் ஓட்டம் அதெல்லாம் கம்மியாகுன்றானுங்கடா. ஐயோ காதுல விட்டு இங்கிட்டு இழுத்தானுங்கடா. அப்பா சரியான சம்பவம்டா அதெல்லாம். அதுவும் ஆமா இல்லாம ஆமா ஆமா ஆரியோன் ஏத்திஸ்ட்னு கேட்பான் ஏதோ ஒரு இங்கிலீஷ் டிவி ரிப்போர்ட்டர். புரியல ஆமா புரியல. நீங்க கடவுள் நம்பிக்கை புரியல. ஆரியோன் அதுக்கு அது ஏத்திஸ்ட் ஹைலைட் என்னன்னா அந்த இன்டர்வியூட ப்ரோமோல இங்கிலீஷ் பேப்பரை மாத்திக்கிட்டே இருப்பாரு, பேஜ பாத்துக்கிட்டே இருப்பாரு. புரியல. ஆல்ரெடி டோல்டட் தெரியும்ல. ஆல்ரெடி டோல்டட் அப்பவே தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி டோல்டட். இல்ல இன்னைக்கு டெவலப்மெண்ட் இல்ல டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆமா ஆல்ரெடி சம்பாரிச்சு வச்ச பேர்ல தான்டா கட்சி ரன் ஆகுது. இவங்களுக்கா ஒன்னும் புது பேர்லாம் கிடையாதுடா. கிரவுண்ட்லலாம் வந்துட்டு நிறைய அதிருப்தி நிலைகள் இருக்குது கண்டிப்பா பல பல இடங்கள்ல. அதை வந்து கரெக்டா இது பயன்படுத்தணும். பண்ணணும். பயன்படுத்தணும். அது பண்ணுவாங்க. அதுக்கான அரசியல் இல்ல, நிச்சயமா நடக்கும். மக்கள வந்து ரொம்ப முட்டாள்ன்னு நினைச்சிட்டாங்க சரி ப்ரோ. எந்த விதத்துலனா, ம். நான் என்ன வேணா பாஜக பண்ணுவேன். எதிர்ப்பு இருக்குது. நான் என்ன வேணா அதான் பண்ணுவேன். அத உன்ட்ட காட்டவே மாட்டேன். உனக்கு தெரியாது அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டேன்னா சச்சின் ஒண்ணும் பண்ண இதுக்கு முடியாது. நான் ஆபத்தா என்ன பாக்குறேன்னா, மேபி மேபி நான் நினைக்கிறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு தெரியல. கீழ லிசனர்ஸும் இருக்காங்க. இவங்களுடைய சுய லாபத்துக்காக இங்க வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து தமிழ் மண் இண்டிஜீனியஸ்லி பில்ட் இன் திஸ் லேண்ட். அது அது வந்து பாத்தீங்கன்னு சொன்ன அன்னைக்கு பல முன்னோர்கள் செஞ்சு வச்ச வேலை. அது ஒரு கருத்து புரட்சினால அது ஏற்பட்ட இது. இங்க ஒரு மதசார்பின்மை போற்றி பாதுகாக்கப்படுவதும், இங்க வந்துட்டு ஒரு இந்த பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான ஒரு மனநிலை அப்படிங்கிறது, அது வந்து தமிழ் மண்ணோட ஒரு இண்டிஜீனியஸ்லி பில்ட். ஓகே. அதுக்கு பல முன்னோர்கள் பெரியார் உட்பட பல பேர் வந்துட்டு அதுக்கு வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, இவங்களுடைய சுய லாபத்துக்காக பிஎம் எலக்ஷன்ல மட்டும் அது இருந்தா பத்தாது. ஸ்டேட் எலக்ஷன்லயே அது வேணும்னு சொல்லிட்டு பாஜக கொம்பு சீவி வளர்த்து விட்டுருக்காங்கடா. அதுதான் இங்க நான் ஒரு பெரிய ஆபத்தா பார்க்கிறேன். அண்ணாமலை போன்ற ஆட்கள வந்துட்டு, இவ்ளோ பெரிய பூதாகரமா வந்து வளர்த்து விட்டது யாரு? அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி, இது பண்ணி, எத்தனையோ பேருக்கு வந்துட்டு பெருசா இது பண்ணாத நீங்க, அவங்கள வந்து ஸ்ட்ரெய்ட் அட்டாக் ஸ்ட்ரெய்ட்டாவே நீ அங்க வா, நான் இங்க வரேன்னு சொல்லிட்டு, அவ பேர மென்ஷன் ஒரு துணை முதலமைச்சர் வந்து பார்த்தோம்னா, ஒரு நத்திங் இன் தமிழ்நாடு கட்சிக்கு வந்துட்டு ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்காரு. ரைட் ராயலா ஆன்ஸர் பண்ணிட்டு இருக்காருப்பா. சோ அது மட்டும் இல்ல. பல இடங்கள்ல அந்த பாஜகவ வந்து இது ஏன்னு கேட்டா, ஸ்டேட் எலக்ஷன்லயும் அந்த இது வேணும். அதுக்காக அதிமுகவே கரைஞ்சாலும் பரவாயில்ல. பாஜக பூதாகரமா இங்க வரணும்னு திமுகவே பல வேலைகள செஞ்சிருக்குது. ஆமாமா. அப்பதான் நான் அந்த அந்த இத சிறுபான்மை ப்ரோ. மக்களுடைய ஓட்ட நான் வந்து இன்டாக்ட்டா வச்சுக்க முடியும். இல்ல பாஜக அவங்க வளர்த்ததே திமுக தானே. இல்ல மீடியா ஹவுஸஸுக்குமே அதான் அசைன்மென்ட். நீ வந்துட்டு அ பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்னு இந்த தமிழ்நாட்டுல நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியா ஹவுஸஸ்க்கும் அதுக்கு அசைன்மென்ட் அதுதானே உங்களுக்கு. இப்போ ஏடிஎம்கே எங்க பிக்சர்ல இருக்கு? ஏடிஎம்கேவோட நியூஸஸ் யாராவது டிவில பார்க்குறீங்களா? சொல்லுங்க. ஏடிஎம்கே பத்தின நியூஸ் நீங்க யாராவது டிவில பார்க்குறீங்களா? ஏதாவது என்னன்னா உட்கட்சி அதுவும் பூசல் பாஜக தொடர்புடையதா உட்கட்சி இருந்தா பூசல். வரும். பூசல் உட்கட்சி வரும். பூசல் அதுவுமே மட்டும் தான் ரிலேட்டட் டு நியூஸ். பாஜக. அவ்வளவுதான். ஆமா. செங்கோட்டையன் கலந்து வந்துட்டாரு. செங்கோட்டையன் கிட்ட ஒரு நெகோசியேஷன் போய்க்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஆமா. இதுதான். இல்ல காலையில சொல்லிக்கிற அளவுக்கு எடப்பாடியாரும் ஒண்ணும் பெரிய அரசியல் பண்ண பண்ணலன்னு வைங்க. கிடையாது. அவரு பட் பாதி நேரம் இருந்தாலுமே சட்டசபையில இருக்க மாட்டேங்கிறாரு. இல்ல வெளிநடப்பு பண்றாரு. காலையில முக்கியமான வந்துட்டு அ இவன் அண்ணாமலை வந்து நியூஸ் பிரஸ் மீட்ட சந்திச்சு, அங்க வா, இங்க வான்னுவான். உதயநிதி ஈவினிங் போய் பிரஸ் மீட்ட ஆமா. சந்திச்சு, நான் இங்க வரேன், நீ அங்க வான்னுவான். நான் எங்களெல்லாம் பார்த்தா அவனுக்கு முட்டா பையன் மாரி தெரியுதா? இல்ல 2 பேருக்கு மீடியா தான் மீடியேட்டர். ஆமாண்டா. அவங்க 2 பேரும் அதான் சொல்றேன்ல. டிஎம்கே, பிஜேபிய வளர்த்து விட்டுருக்கான். இந்த 5 இயர்ஸ் பீரியட்ல. இல்லன்னு சொல்லு. எல்லா கொத்தடிமை நாய்களுக்கும் தெரியும். உண்மையாவே வளர்த்து தான் விட்டுருக்காங்கன்னு. அது நான் இந்த என்ன சொல்றேன், மதுரை நீ எப்படி இஷ்யூலயே தெரிஞ்சு அது போச்சே எப்படிடா சச்சின். திடீர்னு வந்து பிஜேபி வந்து ஒரு இதுவா வந்து காட்சியளிக்குது? நீ ஆமா. சொல்லேன் பாப்போம். ஆ.
இல்ல சொல்லு பாப்போம். 11% வந்துட்டு இப்போ கூட்டணி ஓட்டு இருக்கு. மொத்தமா என்டிஏவோட ஓட்டு வந்து 18% ஓகே. அது சட்டமன்ற தேர்தல்ல வேற மாரி ப்ளே ஆகும் ஒத்துக்கிறேன். பட் எங்கிருந்து வந்துச்சு அந்த 18%? எப்படி நீ எதிர்த்து அந்த கட்சிய பெருசாக்கி விட்டுருக்க. உண்மையாவே அந்த கட்சிய நீ வந்துட்டு வளர்த்து விடாம இருந்திருந்தனா, இவ்ளோ பெரிய பூதாகரமா வெடிச்சிருக்காது. கில்லிங் இன் சைலன்ஸ் தான் நம்ம வந்து ஆர்டி சொல்ற மாரி யாரு? நம்ம வந்து இந்த அயோக்கிய ஆர்டி இருக்கான்ல. நம்ம பேர் என்னது? ரவீந்திரன் துரைசாமி. அவன் மூச்சு திணறி பேசியே நம்மள எதிர்த்து பேசியே அவன் வந்து ஆள் காலி ஆயிருவான் போல தெரியுது. என்ன? நீங்க பார்த்தீங்கன்னா திக்கி பேசி. பார்த்தீங்கன்னா அப்படின்னுவான். செத்து போயிடாத முதவி தண்ணி கிண்ணி குடி. நிரூபிக்கணுங்க. அவர் என்ன ப்ரூவ்டு ஃபோர்ஸ் இல்ல அவரு அப்படின்றான். அவர் பார்த்தீங்கன்னா அந்த அன்டெஸ்டடு. ஒரு பாயிண்ட்ட வச்சு தான்டா எல்லா இன்டர்வியூலயும் ஹோப் ஏத்திட்டு இருக்கு. டேய் தேர்தலை சந்திக்கிறவங்க அன்டெஸ்டடா இருப்பாங்கன்றத மா நீ ஆமா. நேத்து பொறந்த குழந்தைக்கு அன்டெஸ்டட் தான். ஏன்னா இதை என்னமோ பெரிய கருத்தா சொல்லிவிட்டேன்னு துடிங்கிட்டேன்னு தெரியுறான் அவன். டேய் ஐயோ அவன் ரஜினி மாறிடா. திஸ் திங், தட் திங், திஸ் திங், திஸ் டேய் திங் அந்த மாதிரி. அவன்லாம் வந்து ரஜினியை முதலமைச்சர் ஆக்குவேன்னு சொல்லி தெரிஞ்சான்டா. அப்புறம் அததான் விஜய் சொல்றேன். அரசியலுக்கு வந்தா பின்னாடி வெடி வச்ச மாதிரி தான் தெரியும். அவன் என்ன அதுவும் இல்லாம நான் ஆர்எஸ்எஸ்னால நேரடி தலைவரே பயன்பட்ட உங்களெல்லாம் சம்மதம்னு மதிக்கல. சொல்லலாம். அப்படி என்னத்தை தான் நீ ஆர்எஸ்எஸ்னால பயன்பட்டுன்னா சொல்லி தொலை உதவி. என்னதான் உனக்கு இல்ல அவன் நாடார் சம்பவத்தை வந்து இது பண்ணாங்களாம். என்ன அப்லிஃப்ட் பண்ணி பண்ணாங்க? விட்டாங்களாம் நேரடியா. என்ன பண்ணாங்க? இல்ல அதுல இதை விட பெரிய தெரியல அது என்னன்னு தெரியல எனக்கு. அவன் அதைத்தான் சொல்றான் நான் படம் என்ன பண்ண நடந்திருக்கலாம். அதைத்தான் நீ என்ன பண்ணாங்கன்னா தெரியல சொல்லி தெரியல டிஎம்கே ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய கட்சி தான். இல்ல என்ன ஏன்னா அப்லிஃப்ட் பண்ணிருப்பாங்கன்னா அவங்களால தயவு செய்து வந்து பிராமணர்களை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது டிஎம்கேவால. திராவிடர்கள் கட்சி ஆர்எஸ்எஸ் உடைய துணை கட்சி தான். ஏன்னா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா எங்க மத்தவங்க வளர்ந்துருவாங்களோ சொல்லிட்டு அடுத்தவங்க இது பிஜேபி டீம் இது பிஜேபி டீம் இப்படியே சொல்லி காலங்காலமா ஓட்டிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து டிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கான ஓட்டு கிடையாதுங்க. என்னன்னா இப்ப ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்ல. அதனால இவனுக்கு ஆட்டம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. தளபதி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வராதுங்கும் போது இவனுக்கு கொஞ்சம் உள்ள புலி கரைக்குது. இதுதான் இன்னைய சுச்சுவேஷனுடைய நிலைமை. இல்ல அவனுங்களுக்கு வந்துட்டு இந்த நம்ம வீர விக்னேஸ்வரன் செய்தி தொடர்பாளர் சொன்ன மாதிரிதான் நம்ம துக்ளக் முதல்வருக்கு எதை கண்டாலும் பயம், இருட்டை கண்டாலும் பயம். அதனால வந்துட்டு உண்மையான ஒரு பிளேயர் வரும்போது ஒரு பயமா தான் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஸ்டாலினுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க. உண்மையிலே குறிப்பா தமிழ்நாட்டுல பொது என்ன நடக்குது, சமூகத்தால சட்டத்துறை என்ன, அக்செப்டன்ஸ் இருக்கக்கூடிய மக்கள் என்ன, எவ்வளவு கேஸ்ட் இருக்காங்க, என்ன மக்களுக்கு என்ன தேவைப்படுது, பொருளாதாரம் சர்ச்சா போறது ஒண்ணுமே தெரியாது அவருக்கு. ஏதாவது வேற வழி இல்லாம அந்த மக்கள் வந்து போட்டிருக்காங்க ஓட்டு. அதுவும் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்ல. அதனால வேற வழி இல்லாம போட்டிருக்காங்க. அதான் இப்ப தலைவர்கள் 2026ல தலைவர்கள் இல்லாத போது இல்லாத தலைவர்கள் எல்லாம் பெருசாக்கப்படுவாங்கல்ல. அந்த மாதிரிதான் ஸ்டாலின் வந்துட்டு உப்புச்சப்பான். என்ன கேட்டீங்கன்னா அவர் வந்துட்டு உண்மையான திமுகங்கிற கட்சி எனக்கு பிடிக்காது. ஆனா கலைஞரை நான் குறை சொல்ல. திமுக கட்சி பிடிக்காதுதான். அவரையும் பிடிக்காதுதான். ஆனா அவரு ஒரு 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 சுயமா யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர் கலைஞர். இல்ல அது மாற்றம் கலைஞர் இல்லை. மட்டும் இருந்து அந்த கட்டுமரம் மட்டும் உயிரோட இருந்தா கட்டையிலே அடிச்சிருப்பாரு இன்னைக்கு திமுகவை. ஆனா என்னன்னா ஸ்டாலின் வந்து சுயமா யோசிக்க ஒரு கெப்பாசிட்டி கிடையாது. அவருக்கும் கிடையாது, உதயநிதிக்கும் கிடையாது. வேற எடப்பாடி இல்ல வந்து சும்மா உதயநிதிக்கெல்லாம் போயிட்டாரு. சுயமா குட் மார்னிங் கூட சொல்ல அளவுக்கு தெரியல. கிடையாதுங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியுங்க. 2026ல எப்படி போகணும்னு தெரியல. ஆனா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியா, தளபதியா? இப்போ 2026லயே நம்ம கையில தான் இருக்கு. நம்மள மாதிரி இளைஞர்கள் கையில தான் இல்ல இருக்கு. நீங்க இது இந்த எப்படி பிம்பத்த பாக்குறீங்கன்னு தெரியல. உருவாக்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒரு கட்சி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு தெரியல. ஆனா 2026ல அவங்க செலவு பண்றதெல்லாம் அப்நார்மலா இருக்க போகுது. ம். கண்டிப்பா. ஒரே ஒரு மாற்று வழி. மக்கள் அந்த நேரத்துல புதுசா ஒரு 1 கோடி ஓட்டு இருக்கு. அத மாத்தி தளபதிக்கு விழுந்ததுன்னா, கண்டிப்பா மக்களுடைய நிலைமை நல்லபடியில போய் சேரும். திரும்பி இவனுங்களே வந்தான்னா அது ஒண்ணும் ஆவாது. எடப்பாடி பாவம் இவனுக்கு போட்டு வந்தாங்கன்னா அந்த மிரட்டிட்டானுங்க. போலி பாஜக எதிர்ப்பை காட்டிக்கிட்டே இருப்பானுங்க. எடப்பாடியே மிரட்டிட்டாங்க. மிரட்டி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அவருடைய பழைய ஆதாரம் எல்லாத்தையும் ஃபுல்லா சைபர் கிரைம் வச்சு எடுத்துட்டானுங்க. அதுதான் 4 வருஷத்துல மொத்தமா லாக் ஆயிட்டாரு. சைபர் லாக் கிரைம் ஆயிட்டாரு. சைபர் கிரைம் இல்ல இடி. சைபர் கிரைம்ல இடியும் இன்கம் டாக்ஸும் சைபர் கிரைம்ன்றது நம்ம சும்மா ஆன்லைன்ல பண்றது. சரி சச்சின் கொடநாடு கொலை வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்படும்னு முதல்ல சிஎம் ஆனப்போ ஏதோ சொன்னாரு. அது எப்படி? அதெல்லாம் ஒண்ணுமே அதெல்லாம் பண்ணல. சும்மா. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எடப்பாடி எல்லாம் டச் அது பண்ண மாட்டாரு. பண்ணாங்கன்னா அவங்களோட அதை விடு. அடியாவாங்க. அப்போ உள்ள கவர்னர் கிட்ட வித் ப்ரூஃபோட இதே நம்ம இவங்க இருக்காங்களா அறப்போர் இயக்கம் அவங்க கொடுத்த ஆமா, ஆமா. டாக்குமெண்ட்ஸ் அவங்க இது பண்ண அதோட இவங்களும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இன்கிரிமினேட்டிங் எவிடன்சஸ் இருக்குதுன்னு கவர்னர் சந்திக்க போனாரு. எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாவே மொத்த 10-11 அமைச்சர்கள் அந்த மாதிரி. அதுல எடப்பாடி வந்து பிரைம் A1 முக்கிய ஆளு. அவரு சம்பந்திக்கு கான்ட்ராக்ட் கொடுத்ததுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அதெல்லாம் உண்மையா கூட இருக்கட்டுமே. உண்மைதான் வையேன் ஒரு பேச்சுக்கு.
ஏன் நடவடிக்கை எடுக்கல உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம்? எதுவுமே பண்ணலையே நீங்க. அதெல்லாம் நீ சைலண்டா இருக்க வைக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த யுக்தி. இல்ல ஏதாவது பொள்ளாச்சி கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சா? அதெல்லாம் அப்பயே வந்துருச்சு இல்லையா? கேட்கிறேன். அது இல்ல பொள்ளாச்சி ஏன் கேஸ் அதெல்லாம் அப்பயே எப்ப ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு? வந்திருந்தா இவங்க எதுக்கு அது ஒரு பொள்ளாச்சி கேஸ் தீவிரமாக விசாரிக்கப்படும், தண்டனை நேர்மையாக வழங்கப்படும், இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படி இப்படின்னாரு. அவன் அரெஸ்ட் ஆகி அவன் தான் சென்டென்ஸ்ல இருக்கானே இல்லையா? எனக்கு தெரியல அப்போ. இல்ல எனக்கும் தெரியல. கிளாரிட்டி இல்ல. நான் மேபி தப்பா கூட கேட்கிறேன்னு நெனைக்கிறேன். இல்ல இவர் ஒரு 15 குற்றச்சாட்டு வச்சாருப்பா எடப்பாடி மேல. எடப்பாடியும், ஏடிஎம்கே மேலயும். அதெல்லாம் இவரு சரி பண்ணாரா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு அதோட மோசமா போயிட்டு இருக்கு. சச்சினு உமன் சேஃப்டின்றது வந்துட்டு ஆ. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இட்ஸ் அ ஜோக். அத சொன்னா இவங்களுக்குலாம் அப்படியே ஐயையோ! சொல்லிட்டானேன்னு வயித்துல நெருப்ப கட்டிட்டு அலையுறாங்க. அந்த பொண்ணு என்ன பேசுச்சு? அந்த பொண்ணு என்ன பேசுனதுக்கு நீ என்ன பதில் சொல்லிருக்கணும்? நாங்க வந்துட்டு தமிழ்நாடு ஒரு சேஃப்டி பிளேஸாவும், ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான பிளேஸா இல்ல உருவாக்குவோம்னு நீ அந்த பொண்ணு சொல்லியிருக்கணும். குடும்பத்துல இருக்க பிரச்சனைய வந்து நீ மீடியால எடுத்து போடுறன்னா, உங்க குடும்பத்துல உங்க அண்ணன் வந்து இதுக்கு பிரச்சனைக்காக தினகரன் ஆபீஸ மதுரையில எரிச்சதெல்லாம் திருப்பி சுத்தல்ல விட்டா என்ன ஆகுறது? ஆமாண்டா. இன்னைக் உங்களுக்குலாம் பிரச்சனைனா நியூஸ் பேப்பர் ஆஃபீஸ கொளுத்தி விளையாடுவீங்களாடா? ஆ. இங்க வாங்கடா டேய். இல்ல இன்னைக்கு இருக்க மீடியா இது பசங்களுக்கு அது தெரியாது சச்சினு. பழைய கன்டென்ட்லாம் இவனுங்க தான் அதிகமா குடுத்துருக்கானுங்க. எடுத்து திருப்பி எல்லா பேஜஸ்லயும் போட்டு சுத்தல்ல விட்டா அடிதான். சரி எங்க ஆளு தான் டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் பால் அட்டாக்ன்னு சொல்லிட்டாருன்னு அமைதியா இருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி பேசுற மாரி யாருக்கும் இங்க பேச தெரியாதா? வா. ம். அவன் என்ன பேச்சாளரே இல்லைங்க. அவன் சும்மா கெட்ட வார்த்தை பேசி திரியிறான் அவன். அவன் ஒரு பேச்சாளர் அவன். இல்ல டிஎம்கே இது எப்படிப்பட்ட கட்சினா, திருப்பி அவன அதாவது தூக்குற மாரி தூக்கிருவாங்களாம். அவனும் ஒரு 60 நாள் ஜெயிலுக்கு போயிருவானாம். அதுக்கப்புறம் வந்து அவன மறுபடியும் கட்சியில சேர்த்துட்டு, திருப்பி அவன அதே மாரி பேச விடுவாங்களாம். அதாவது டிஎம்கே இப்ப நல்லா பாருங்களேன். இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்ப தளபதி வராருன்னா, இல்லைங்க இவரு எங்களுக்கு கிடையாது. வேற ஒரு ஆள தூண்டி விட்டு இவங்களுக்கு தாங்க இவங்க சமம். உதாரணத்துக்கு சீமானுக்கும் விஜய்க்கு தாங்க போட்டி. எங்கலாம் அவங்க போட்டி இல்லங்க. மாறி ஒரு பின்பத்த டிஎம்கே வந்து உருவாக்குவானுங்க. அப்படி கிரியேட் பண்றவங்க ஏன் வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏங்க டிவிகேன்னு. அவன காலகாலமா இதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் அவனுங்க இத்தன வருஷமா இல்ல ஆட்சிக்கு வராத இத்தன காரணமே. வருஷம் அவங்க பண்ண நரேட்டிவ் வந்து இந்த டைம் ஒர்க் ஆவல. அவங்களுக்கு தெரியும். அவங்க எல்லா சர்வேவும் எடுத்து ஆமா. பார்த்துட்டாங்க. அதனால தான் இப்ப டைரக்ட்டா இறங்கிட்டாங்க அட்டாக்ல. அவன பவர் ஸ்டார்லாம் விட்டு இறக்குறானு ஏங்க பாருங்க. இந்த அளவுக்கு ஒரு 69 சீப்பா எம்எல்ஏ வச்சிருக்க ஏடிஎம்கேவ அடிக்காம ஃபர்ஸ்ட் டைம் எலக்ஷன் மீட் பண்ண போற டிவிகேவ இந்த அடி அடிக்கிறானுங்கனாவே தெரியும் வேணாம். ஏன்னா பயம், பயம். டிஎம்கேவோட ஓட்ட அதிகமா பறி போறது டிவிகேக்கு தான். கண்டிப்பா. நான் இன்னைக்கு சொல்றேன் கவினு, அவங்களோட மேஜர் ஓட் ஷேர்ல தான் கவின் டென்ட் விழுவும். ஃபர்ஸ்ட் யார் அதான் வரிசைப்படி தான். டிஎம்கேல விழுவும், ஏடிஎம்கேல விழுவும், இதர கட்சிகள்ல இப்படிதான் விழுகும். அதாவது வரிசையா. உதயநிதி நினைச்சா சிரிப்பா இருக்கு. ஏன்னா உங்க அண்ணாமலை சொன்ன மாரி அண்ணாமலை பிடிக்காதான். பட் இருந்தாலும் ஒரு ஃபெயில்டு ஆக்டர் அவரு. நடிக்க தெரியாத ஒரு மனுஷன் நம்ம ஒண்ணுக்கும் சிஎம்ஏ பிரயோஜனம் ஃபெயில்ட் ஆக்டர் தானே. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் வேணா அவரு பெய்டு மேனுங்க அவரு. ஒரு பெய்டு ஆக்டர் கூட இல்ல அது. ஒரு பொம்மை. ஏதோ இருக்காரு. ஏதோ உருவாக்கிட்டாங்க. ஏன்னா அவரு ஸ்டாலினுக்கு அப்புறம் இந்த இல்ல கட்சிங்கிறது அவருக்கு ஹெல்ப் பண்றது கலைஞரோட பையன் பிளஸ் 50 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பொலிட்டிக்கல் ஆமா. ஃபீல்டு அது இது சீனியாரிட்டி இப்படிதான் அவங்க ரன் பண்றாங்க. கண்டிப்பா, என்னடா கண்டிப்பா. ஏன்னா பிஎம் மோடிய சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கேன்னு ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து எந்த விதத்துலனா இவங்க பப்ளிசைஸ் பண்றாங்க பாருங்க. பிஜேபி எதிர்ப்பு, டீலிமிட்டேஷனு இது எல்லாத்தையுமே உண்மையாவே எதிர்க்கிறது வேற. நான் எதிர்க்கிறேன் நீ பாருன்னு காட்டிக்கிட்டு இருக்கான் பாரேன். இதுதான் இவங்க பண்ற அரசியல். இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல சச்சினு. சைனா வாருக்கும் நம்ம சிஎம்க்கு என்ன சம்பந்தம்? சைனா வாரப்போ பிஎம் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாராமா. சைனா வார் தெரியலடா. இவங்க என்னென்னமோ அளந்து விட்டாங்க. இந்த இந்த மதிவாதினி இருக்குல்ல, அது வந்து ஹிரோஷிமா நாகசாகி பாம்பிங்ஸ்க்கு அப்புறமா ஏங்க ஹிரோஷிமா நாயசானா அந்த வாயில் இல்ல, நுழையுமாங்க இல்ல, இல்ல. ஸ்டாலினுங்க. அது சொல்றேன் கேளுங்க. அது சொல்லிச்சு. ஹிரோஷிமா நாகசாகி பாம்பிங்ஸ்க்கு அப்புறம் 1990லயோ 99லயோ சம்திங் இயர்ஸ் சரியா தெரியல. அதாவது பீஸ் ஃபார் மேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ம். ஒரு இது மீட்டிங் நடத்தி ஆ, வேர்ல்ட்ல இருக்க எல்லா சிட்டி மேயர்ஸையும் கூப்பிட்டு ஆ. அ எப்படி நம்ம வந்துட்டு கோப் அப் பண்ண போறோம் இந்த ஹிரோஷிமா நாகசாகி பாம்பிங்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களாம். அதுல ஸ்டாலின் கலந்துக்கிட்டாருன்னு அடிக்கிறாங்கடா காதுலயே.
நாகாசாக்கி அது நடந்தது எந்த வருஷம்? அது 1930, 40 அது அதான் செகண்ட் 2ஆம் வேர்ல்டு வார். உலகப் போர். அப்ப அது திமுக எங்க இல்லடா, பவர்ல இருந்துச்சு? அது சொல்ல உனக்கு 2ஆம் தெரியல. உலகப் போர் அது வந்துச்சு. முடிஞ்சதுக்கு நீ நல்லா புரிஞ்சுக்கோ. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 1990ல பீஸ் ஃபார் மேயர்ஸ் 1990s ஆமா. அப்போ ஓஹோ! நடந்துச்சு அந்த மீட்டிங். அந்த மீட்டிங்ல வந்து அப்ப உண்மையாவே சென்னை மேயரா இருந்தாரு ஸ்டாலின். ஆனா அவர ஆ. கூப்பிட்டு அங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னுலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்னமோ டேய் பெரியாரிஸ்ட்னா இஷ்டத்துக்கு அடிச்சு விடுவீங்களாடா? என்னமோ அது ஒண்ணும் சொன்னா புரியல. பரவாயில்லையேடா. இது தமிழகத்தில் நூலகங்களின் எண்ணிக்கை 20,000 டாஸ்மாக்களின் எண்ணிக்கை 500ன்னு சொல்லி இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுக்குறாங்க. 500ஆ? சென்னையில 500 மட்டுமா? சென்னையில சென்னையில மட்டும் இல்ல, 500? சென்னையில மட்டும் எங்கடா 500? மதிவதனி பேசுனது. இதெல்லாம் வந்து ஓலாதிவாதினி. ஓலாதி பேசுனது. இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்காளா பொம்பளை சீமான் என்னென்னமோ வந்துட்டு இது என்ன சொல்றது இஷ்டத்துக்கு ஏதாவது பேசி காலையில ஒரு மீம் பார்த்தேன் சச்சினு. சீமான் பேசிக்கிட்டு அந்த பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவான்ல, இந்த ஹாஸ்டலுக்கு போயிட்டு என்ன மாரியே இங்க ஒருத்தன் டெவலப் ஆயிருக்கான். குட்டி டிராகனா பேருன்னு. அப்போ கரெக்ட்டா அண்ணாமலை என்ட்ரி குடுப்பான். இவ்வளவு கேவலமாவாடா இருந்தேனான்ற மாதிரி. இவங்கலாம் இன்னைக்கு எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டாங்கன்னா அந்த பெரியாருன்ற பேரை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு கேவலமா போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு உட்காந்து கொத்தடி மகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்ட், கரெக்ட். இல்ல பெரியார் கழகம் வந்து திமுக பண்ற தப்புகள விமர்சிக்காம எனி டைம் சீமானே அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்னதான் பண்றது? அவன அடிங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா அ பெரியார் பேர வச்சு திமுக பண்ற தப்பெல்லாம் கேள்வி கேட்கறதில்லையே. எஸ்.வி. சேகர மேல ஏத்துனப்ப கேட்டுருக்கணுமா இல்லையா? எஸ்பி செய்யற மேல ஏத்தனதுக்கு தான் முட்டு குடுத்துட்டாங்களாம்ல. செய்யன் ப்ரோ சொல்றாரு. அத பத்தி நான் ஆமா, பெருசா ஆமா. நான் பார்க்கல. சிஎம்ஏ ஏதோ சொன்னாரு. இங்க வந்துட்டீங்க இதுக்கப்புறம் எல்லாம் ஏதோ நன்மை தான். ஏதோ அதுதான் சொன்னாரு. சிஎம் தான் சொன்னது. இவரை இறுக பிடித்துக் கொண்டால் 2026 நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். இல்ல ஏன்டா இப்ப இந்த உங்களுக்கு போஸ் ஜெயிக்க வெங்கட் என்ன சொல்றான்? போஸ் வெங்கட் என்ன சொல்றான்? இவரு பேர சொன்னா ஓட்டு கிடைக்காதுன்றானா? பேரை சொன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொன்னது இவன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. சிவாஜியா? ஓஹோ! இவன் எப்புட்றா இவ்வளவும் பேசிட்டு ஸ்காட் ஃப்ரீயா திரியறான்? எச்சசோறுன்னு சொல்றான். கிறிஸ்துவரா இருந்தா ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றான். அதுதான் டிஎம்கே. இவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு எண்டே இல்லையாடா? இவன் இவ்வளவும் பேசிட்டு நம்மளோட இதுக்கு வழக்கறிஞர் இல்லையா அணிலாம் சார் ஒரு எண்டு? வழக்கறிஞர் அணிலாம் என்னடா பண்ணுது? இவன் மேல தூக்கி என்னத்தையா போட்டு விட வேண்டியதானடா? இதோ முகில் ஸ்பீக்கர்ல தான் இருக்கான். முகில்ட்ட கேளு. ஃபுல்லா மத ரீதியாவே மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்டா மேல உட்காந்து. ஒண்ணு ஷேர் பண்ணிருக்க பாருங்க, சின்ன வெட்டுக்கு ரைட்டர். அது இல்ல பார்த்தேன். முகில் இப்ப வழக்கறிஞர் அணிலாம் எந்த நிலைமையில இருக்கு? ஏதாவது கான்டாக்ட் இருந்தா போட்டு விடுறது. இல்ல அது இனிமேதான் ஃபுல்லா போடுவாங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, போட்டுருவாங்க. ஐடி விங்கும் வருது, பிளஸ் மத்த அணி ஒவ்வொரு இல்ல மாவட்டத்துக்கும் நம்ம வர வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஃப்ராங்கா ஒத்துதான் ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயத்துல நம்ம லேட் தான். பட் இருந்தாலும் இதுக்கு மேலயும் காலம் கடத்தாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா நீங்க ப்ராப்பரா செட் பண்ணியாச்சு ஃபீல்ட. டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்றது பீப்பிளே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க போயிட்டு இனிமே தான் கட்டமைக்கணும்லாம் இருந்தா அது வேலைக்கு ஆகாது. ஸோ சீக்கிரம் எல்லாத்தையும் போட்டுட்டு அது உடனே வந்துருவாங்க எல்லாம். உங்களுக்கு என்ன தெரியும் கட்சிக்குள்ள போகுதுன்னு. வெளிய இருந்து ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறது தான் பப்ளிக் என்ன பேசுறாங்கன்னு. இன்னொன்னு இந்த ஸ்பேஸ்ல இது நம்ம சொல்லியே ஆகணும். சென்னை விழுப்புரத்த தாண்டி கீழ இன்னும் டவுன் சவுத்ல பெருசா எந்த ஒரு ஈவென்ட்டும் பண்ண மாரியே இல்ல. அது வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் பண்ணல. வந்து பண்ணல. பண்ணணும். பண்ணணும். அது ஒரு வைப்ரேஷன கிரியேட் பண்ண மாட்டேங்குது சச்சின். ஃபிராங்கா சொல்லணும்னா மத்த டிஸ்ட்ரிக்ட்ல. நார்த் தமிழ்நாட விட்டு நார்த் அண்ட் வெஸ்ட்ட இந்த சைட்லாம் இன்னும் நெறைய பண்ணணும். டைம் ஆயிடுச்சுடா. இன்னும் 1 இயர்க்கு கீழ தான் இருக்கு. ஆமா. இறங்கி வரணும். மக்கள சந்திக்கணும். மக்கள சந்திக்கணும். இல்ல பீப்பிள் இப்போ சச்சின் நான் அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் என் சரவுண்டிங்ல 2, 3 பேர் பேசுனாங்க. எனக்கு ஃபோன் பண்ணியே பேசுனாங்க. "என்னப்பா ஸ்பீச் மொரட்டு ஸ்பீச்." அதுல வந்து 2 பேர் டிஎம்கே, ஒருத்தர் வந்து பிஎம்கே. அவங்களே வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாரிலாம் இத மாரிலாம் விஜய் வந்து பாலிடிக்ஸ் பண்ணா எதிர்ல நிக்கிறதே கஷ்டம் தான் போல. ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கு விஜய்க்கு. அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. பீப்பிளே அதான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இவர் இறங்கி அடிச்சு ஆடணும். ரிசல்ட்ட நாங்க பார்த்துக்கிறோம்ன்ற லெவலுக்கு பீப்பிள் ரெடி ஆயிட்டாங்க. ஆமா. சீக்கிரம் எல்லாம் மாறணும். இன்னும் நெறைய டெவலப்மெண்ட்ஸ் எதிர்பார்க்கிறோம். ஆனா சரியான ஸ்பீச் அன்னைக்கு அந்த ஸ்பீச்ச பத்தி பேசணும்.
ஏய் இந்த சர்மிளாவுக்கு ஏதோ விந்தியான்னு நினைப்பாடா? விந்தியா கூட ஏதாவது நல்லா பேசுவாடா? அவ கூட ஏதாவது பேசி உண்மையாவே ட்ரிகர் பண்ணுவாடா? இவ பேசுறது இவங்க கட்சியில இருக்கவனே எரிச்ச மயிரா இருக்கும் போல. யாரு யாரு திரும்ப இந்த சர்மிளா தான்டா நம்ம ஆன்டி. அது பேர் ஆமா என்ன? இந்த ஆமா ஆமா படிக்காதவன் படத்துல வரும்ல. ஐயோ அப்பா ஏண்டா திரும்ப திரும்ப யூபிக்கு போ, மணிப்பூருக்கு போ, யூபிக்கு போ, மணிப்பூருக்கு போன்னு என்னடா சொன்னதையே நான் சொல்லிக்கிட்டு ஒன்னும் இருக்காதீங்க. சொல்லல. நான் யூபி மணிப்பூர்லாம் கேட்கல. அவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குப்பா. நீங்க யூபி மணிப்பூர்லாம் போக வேணாம். சென்னையில ஒரு நாள் நைட்டு அனுப்பிச்சு விட்டு வாங்க பார்ப்போம். ஏடா சொன்னதையே சொல்றாங்க. யூபி, மணிப்பூர், யூபி, மணிப்பூர் கேவலமா தான்டா இருக்கு. நாங்க ஏன்டா அங்க போனோம்? நாங்க ஓட்டு ஆமா. போட்ட தமிழ்நாடே கேவலமா இருக்கும்போது, யூபி, மணிப்பூர், யூபி, மணிப்பூர். இது சொல்லி வாய் மூடல. இது வந்து முன்னாடி நாள் ட்வீட் போட்டுச்சு. மணிப்பூர் போ, மணிப்பூர் போன்னு. அடுத்த நாள் ஈரோடு பக்கத்துல இருக்க நசீனூர்ல ஒருத்தன கார்லயே வெட்டி கொன்னாங்க. ஆமா. இன்னும் எத்தன நாளைக்கு தான்டா இத மீட் பண்ணுவாய்ங்க? டெவலப்மென்ட்க்கு எக்ஸாம்பிள் காமிப்பீங்க. ஆமா, நம்ம தான் முன்னேறி இருக்கோம். இல்லன்னு நான் சொல்லவே இல்ல. வுமன் சேஃப்டிக்கு எக்ஸாம்பிளே காமிக்கக்கூடாது மூதேவி. வுமன் சேஃப்டின்றது நம்ம தான் ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கணும். அத வச்சு நம்ம அளவுகோலே கிடையாது. அத நீ எது கூடயும் கம்பேர் நம்ம பண்ணக்கூடாது. முன்னாடி இருந்தத விட இப்ப பின்னாடி வந்திருக்கோம் சச்சின் ரேங்கிங்ல வுமன் சேஃப்டில. ஆமா. இந்த மாரி கேவலமா இருந்தா, ஏன்டா டேய் ஒரு பயம் இருக்க வேணாமாடா? ஒரு ஆட்சி நடக்குது. ஒரு சிட்டிங் சிஎம் உட்கார்ந்துருக்காருன்னு. அவன் அவன் ஸ்காட் ஃப்ரீயா சுத்திட்டு திரியிறான். அப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு. டேய் ஒண்ணே ஒண்ணுடா. எவ்வளவோ மாற்று கருத்து இருந்தாலும், ஜெயலலிதா இருந்தபோது இந்த மாரி தைரியம்லாம் யாரும் ஆமா. அவ்வளோ கரெக்ட், தைரியம்லாம் கரெக்ட். இருந்தது கிடையாதுடா. அந்த அம்மாலாம் புடிச்சு கெண்டைக்கால் நரம்பு ராவி விட்டுரும்டா. இவங்கலாம் உட்காந்துக்கிட்டு இவங்கலாம் எனேபிளர் தான் என்னைய கேட்டா. இவங்க வந்தாலே எந்த ரவுடி பயலுக்கும் பயமே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி என்ன கதைன்னே தெரியல. ரவுடி எல்லாம் திமுகல இருக்கானா இல்ல திமுகல இருக்கவன்லாம் ரவுடியான்னு தெரியல. 2ம் ஒண்ணு தான். இல்ல சச்சின் நீ ஒரு பாயிண்ட் சொன்ன. டெவலப்மென்ட் வந்து நாம தான் வந்து ப்ராக்ரெசிவா வி ஆர் லீடிங் த டேபிள்னு. நான் இந்த மாரி ஃப்ரேஸ் பண்றேன். நம்மளோட பொட்டன்ஷியலுக்கு நாம ப்ரூவ் பண்றோமான்னு கேட்டா அது கிடையாது. ஃபெசிலிட்டிஸ் இல்லடா. வந்து நான் பெருசா நார்த் இந்தியன் சிட்டீஸ்க்குலாம் போனது கிடையாது. இவங்க வந்து ஜிடிபி பிளஸ் இதுலலாம் பார்த்து நம்மள சொல்லுவாங்க. அதான் அது வந்துட்டு நம்மளும் ஆமா பார்த்தது தான். நம்ம இப்போ யூபிலாம் ரிமோட் பிளேஸஸ்லாம் பார்த்தோன்னா, ரொம்ப இது இன்னைக்கு கூட கரண்ட்லாம் கிடைக்காமலாம் இருக்கத்தான் ம், செய்யுது. ம், பட் ஆனா, ம். இவனுங்க அத சொல்றத அதோட நிப்பாட்டிக்கணும். டெவலப்மெண்ட்ஸ காட்டுறத விட. ஆமா, உமன் ஆமா. சேஃப்டிக்கு நீ பிஜேபிக்கு நீ உத்தரப்பிரதேஷ் போ, பீகார் போ, மணிப்பூர் போனா, அப்போ உன் சொந்த மாநிலத்தில ஓட்டு போட்ட உன் மக்கள நீ பாதுகாப்பா வச்சுக்க முடியாட்டி, நீ வந்து அவன இவன ஏன் கை காமிக்கிற? நான் கரெக்ட். அதத்தான் கேள்வி. சிம்பிள் கேள்வி தான். இல்ல இதெல்லாம் ரொம்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. ஆமா. கேட்டா பிரிவிலேஜாம். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? நீங்க ரூ. 1000 குடுக்குறதும், ஆ இலவச பஸ் குடுக்குறதுக்கும், எங்கள வந்து ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றீங்க. ட்ரீட் பண்றீங்க. அது உங்க காசுலேருந்து நீங்க ஒண்ணும் குடுக்கல. அது வந்துட்டு கவர்மெண்ட் திட்டம் அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்தாம, ம். இவைங்க தான் அத பண்ற மாரி அத ஆமா. நடத்திக்கிட்டு எதுக்கு இருக்கீங்கன்னு சொல்லுச்சு. எடுத்தாலும் கலைஞர் பேர் வச்சுக்கிறது, இல்லன்னா வந்து இவரோட பேரே வச்சுக்கிறது, இல்ல இவருக்கு ஒரு அடைமொழி ஆமா. அப்பான்னு வச்சுக்கிறது. உடனே அந்த பொண்ணு பிரிவிலேஜ்டு வெர்சஸ் பிரிவிலேஜ்லெஸ் அப்படின்னு சொல்லி பேச மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. குடுக்குற வரி பணத்த திருப்பி மக்களுக்கே செலவு பண்றீங்க. அது வந்து நீங்க எப்படி வந்து அது வந்து உங்க பேர் வச்சு சொந்தம் கொண்டாட முடியும்? ஜஸ்ட் பிக்காஸ் நீங்க வந்து ஆட்சியில இருக்கீங்கன்னா, நீங்க அத ப்ராப்பரா வந்து ஸ்பெண்ட் பண்ணி திட்டங்கள் வகுக்கிறதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. நீங்க ஒண்ணும் அந்த காசுக்கு ஓனர் கிடையாது. இது இது வந்து மக்கள் அவங்க அந்த வந்து காசுக்கு ஓனர் அனலைஸ் மாரி தான் பண்ணணும். நடந்துக்குவாய்ங்க கவினு. ஆமா. மக்களுக்கு அன்னைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு லேடி வந்துட்டு ஒரு கூட்டத்துக்கு வராங்க. என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணி மேக்கப்லாம் போட்டிருக்கீங்க. குடுத்த ரூ. 1000 நீ என்னடா மயிரு ரூ. 1000 குடுத்த? அது மக்களோட வரி பணம். மக்களுக்கு வந்துட்டு நீ உரிமை தொகையா குடுக்குறேன்றது வந்துட்டு, நீ குடுக்க கிடையாது. அது வந்துட்டு கவர்ன்மெண்ட் ஸ்கீமு. அது கவர்ன்மெண்ட் மனி. உன் காச உன் அப்பா வூட்டு காசு இல்ல உன் பாக்கெட்லேருந்து நீ காசு குடுக்க கிடையாது. நெறைய வாட்டி பார்த்துருக்கேன்டா. இந்த பிங்க் பஸ் யூஸ் பண்ற லேடீஸ் ம், எல்லாம் ம். தரக்குறைவா பேசுறது. சும்மா கரெக்ட், சும்மா கரெக்ட். நீ எ போராட்டம் பண்ண தாவேகா பெண்கள நீ எந்த பஸ்ல வந்த? பிங்க் பஸ்ல தானன்னு கேட்கறது. ஏதோ உன் உன் அப்பன் விட்டு டீசல ஊத்தி, உன் அப்பன் வந்துட்டு வண்டி எடுத்து டிரைவரா ஓட்டி ஏத்தி இறக்கி விட்ட மாரி இருக்கு. இதே தான் வேலை இவனுங்களுக்கு. குடுத்த காசு எங்களோட காசு. எங்க டாக்ஸ் மனி. எங்க டாக்ஸ் மணிய தூக்கி நீ பிஜேபி குடுப்ப. பிஜேபி திருப்பி உனக்கு குடுப்பான். நீங்க எல்லாம் வந்துட்டு வேல பார்ப்பீங்க. இதுதானே வந்துட்டு ஹைரார்கி. ஏதோ நீ ஏதோ குடுத்த மாரி பேசிக்கிட்டு இருக்க. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். எல்லாரும் மறந்துடுறாங்க ஈஸியா. இதெல்லாம் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே மக்கள் கையில தான் இருக்கு. பார்ப்போம். காசு வாங்கிட்டு ஓட்டு போடாம, ஒரு டைமாவது உண்மையா ஓட்டு போடணும்.
இனிமேலாம் எனக்கு தெரிஞ்சு வாங்கிட்டு கூட கரெக்டான ஆளுக்கு போட்டு விட்டுருவேன்டா. இவங்க பார்த்துக்கிட்டே எவ்வளோ தான்டா தாங்குவாய்ங்க. நீ பாரேன். சும்மா சும்மா இவங்க பேச்செல்லாம் வாங்கிட்டே இருக்க முடியாதுடா இவங்ககிட்டலாம். இப்ப அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க. ஆமா. ஏடிஎம்கே அவ்வளவு செலவு பண்ணதுக்கு அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். இல்லடா காசு செலவழிக்கலன்னா ஜெயிக்க முடியாதுடா. அப்படி பார்த்தா இவங்க 2011ல இவங்க பண்ண வேலைக்கு எதிர்க்கட்சியா கூட வரலடா. இவங்களோட கடந்த கால வரலாறுலாம் மறந்துட்டு பேசுவாங்கடா இவங்க. ஆமா. எப்பலாம் ரொம்ப ஆட்டம் போட்டுருக்காங்களோ, அப்பலாம் அடுத்த எலக்ஷனே காணாம போயிருக்காங்க இவங்க. கரெக்ட். அதே மாரி இந்த YouTube பெனிட்ரேஷன், இந்த Twitter பெனிட்ரேஷன்லாம் ஒரு லெவல் தான்டா கவினு. அது ஒரு 5 லேயர் இருக்காங்க மக்கள். எந்த ஆமா. இன்டர்நெட்டுக்குமே எக்ஸ்போஷர் இல்லாம, எந்த டிவிக்குமே எக்ஸ்போஷர் இல்லாம ஓட்டு போடுற மக்களும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் ஆகி ஓட்டு போடுற மக்களும் இருக்காங்க. கரெக்ட். ஒரு நல்ல ஆட்சி, இவங்க ஆட்சியில மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னா, இவங்க வந்து எந்த ஒரு எலெக்ஷனுக்கு அடுத்த ஒரு 2வது டெர்ம் வந்து ஜெயிச்சிருக்கணும் சச்சின். இவங்க வாழ்க்கையிலேயே ஆமாமா. ஜெயிச்சதே இல்ல கிடையாது. உன்னதமான ஐடியாலஜி, உன்னதமான தலைவர்கள் தானே. ஏன் இதுவரைக்கும் உங்கள 2வது வாட்டி எலெக்ட் பண்ணவே இல்ல மக்கள்? ஏன்னா வந்து போடுற ம். ஆட்டம் அப்படி. அது உண்மையாவே மன்னராட்சின்னு சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. மக்கள் இல்ல வந்துட்டு சார். தலைவர் வந்துட்டு ம். ம். மாஸ்டர்ல சொன்னத மியூட் பண்ணாங்கல்ல. அண்ட் தி கவர்ன்மென்ட் டசன்ட் லிசன் டூ தேர் பீப்பிள்ஸ்ன்னு. இல்ல சச்சின், நீ எந்த துறை வேணா எடுத்துக்கோ சச்சின். ஓகேவா? ஏடிஎம்கே ஆட்சியிலும் குறைகள் இருக்கும். ஓகேவா? ஆனா நீ இப்படி எடுத்துக்கோ. ஒண்ணு கூட உருப்படியா இருக்காது இவனுங்க இதுல. நீ ஒரு கேபிள் எடுத்துக்கோ. அதுலயும் ஒரு மோனோபோலி பண்ணுவானுங்க. இவனுங்க வந்தாங்கன்னா பாரு, சினி இண்டஸ்ட்ரியும் இவனுங்க மோனோபோலி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அட்லீஸ்ட் குடுக்கறதையாச்சும் ஒரு தரமா ஏதாவது ஒண்ணு பண்றானுங்க, அதுவும் பண்ண மாட்டானுங்க. அதை மிஞ்சி இவனுங்க ஆட்சி வந்தாவே வெறுக்கிறது என்னன்னா இந்த சட்டம் ஒழுங்கு தான்டா. அத்தனை கொலை, அதாவது கொ- இவனுங்க ஒண்ணு இப்போ வந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டா எல்லா ஸ்டேட்லயும் நடந்த கேசஸ் 2016ல இருந்து இப்ப 2024 வரைக்கும் எடுத்து போட்டானுங்கல்ல. இதுல போட்டுட்டு இவனுங்க கம்பேர் பண்ணானுங்க. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இவங்களாத்த விட நம்ம கம்மியான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாய்ங்க என்ன பார்க்க மறந்துட்டானுங்கன்னா, 2016ல இருந்து 21 வரைக்கும் இருந்த கேஸை விட இந்த 3 வருஷத்துல எக்கச்சக்க கேஸ். 6000 கேஸ் தான் பதிவாச்சு 2021. இவங்க இப்போ 9500, 9200 இருக்குது. அதான் ப்ரோ, நான் 10th பாஸ்னு, நீங்க 12th ஃபெயில்னு புரிஞ்சுக்கங்களேன். இந்த கேட்டகரி நீ ப்ரோ ஒண்ணு நீங்க. வந்து நீ ஒண்ணு சிறந்தவனா காட்டிக்கிற அப்படின்னா, நீ வந்து பெஸ்டா இருக்கிறவனை பீட் பண்ணி நான் அவனை விட பெரிய இதா இருக்கேன்டா அப்படின்னு காமிக்கிறதா இது. நீ அதை விட்டுட்டு கீழே அடிமட்டத்துல ஒரு 4 பேர் இருக்கானுங்க, அவங்களோட நான் பெஸ்டா இருக்கேன்னு காமிக்கிறது எந்த விதத்துல இது? நீ எல்லாமே உன்னோட எக்ஸாம்பிள் வந்து உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான், பீகார்னு எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அஹ் நீ சொல்லு, நான் மகாராஷ்டிரா விட எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டேன், கேள்வி ஜிடிபில அதிகமா கேட்கறீங்க, ரிட்டர்ன் அங்க போ பண்ணிருக்கேன். அங்க போன்றாங்க ப்ரோ. அங்க போறதுக்கு எதுக்குடா நாங்க தமிழ்நாட்டுல பிறந்து உங்களுக்கு ஓட் பண்ணினா அங்க எதுக்கு போகணும்னு டாக்ஸ் இங்க சொல்றீங்க? கட்டிட்டு இருக்கோம் டாக்ஸ். உனக்கு ஓட்டு போட்டு உனக்கு தானே ஓட்டு போட்டோம். யோகி பாபு சார், யோகி பாபு பாரு, அவன் பேர் நான் அந்த சங்கி நாய்க்கு, யோகி யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத். அவன் யோகி அந்த பாபு நாய்க்கு தான். நாங்க ஓட்டு போட்டோம். உன்னால பதில் சொல்ல முடியாதப்போ சங்கிங்களை கை காமிச்சிடுறது. இருக்கவே இருக்கா இழிச்சாயன் அப்படிங்கிற மாதிரி இவனுங்க. போடு பழிய போடு அவனுங்க மேல. இப்ப அதுவும் இவனுங்களுக்கு வந்து இதான மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாள் நாங்க மட்டும்தான் பிஜேபி அகேன்ஸ்ட் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க இல்லைன்னா உள்ள வந்துருவானுங்கன்னு இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 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 இதை ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப இவர் வந்து பாஜக வந்து என்னோட இன்னொரு எனிமி, இவங்களை எதிர்த்து தான் நாங்க அரசியல் இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை எதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. பிஜேபி கொண்டு வர மக்களுக்கு எதிராக இருக்க எல்லா திட்டத்தையும் நம்ம ஆளு எதிர்க்கிறாரு. ஐயோ, நம்ம இவ்வளவு நாள் நம்ம தானே பிஜேபி வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தோம். இவர் என்னப்பா இவர் பாட்டுக்கு நடுவில் வந்துட்டு பிஜேபி எதிர்த்தாருன்னா அப்ப நம்ம பண்ற ஒரே அரசியலும் போயிருமேன்னு பயம். இவ்வளவு எதிர்த்தும் நம்ம மேல அந்த சாயத்தை பூசுறாங்க பாரு பிஜேபி பி டீம்னு. அவங்க மட்டும் தான் எதிர்க்கணும், அவங்களுக்கு கீழே எதிர்க்கணும். இப்ப கமல் மாதிரி நீங்க அவருக்கு கீழே இணைஞ்சு பிஜேபி எதிர்த்தீங்கன்னா கமல் மாதிரி வல்லவர் நல்லவர் யாருமே இல்லை. ஆனா நீங்க அவனையும் எதிர்த்து பிஜேபி எதிர்த்தீங்கன்னா ஆஹா இது நம்ம அடிமடியிலேயே கை வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துடும். நீங்க ஒரே பேட்டர்ன் தான், வர்றவங்க எல்லாத்தையும் பாஜகன்னு பிராண்ட் பண்ணணும். அப்படி அவங்க வந்துட்டு இணைஞ்சு போகலைன்னா இவங்க வந்துட்டு பாஜக தான் இவங்களை அனுப்பி திமுக அழிச்சு பாஜக வளர வைக்கிறதுக்கு அனுப்பி வைக்கணும். ஆனா அவங்க கீழே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
பாஜகவை அழிக்கிறதுக்கு தோளோடு தோள் நிற்கும் உலகநாயகன் கமலஹாசன் மாறி மாறி பேசுனாங்க bro. இவங்களுக்கு எந்த விதமான ஸ்டாண்டர்ட்ஸும் கிடையாது. ம். சரி சச்சின், முடிச்சுப்போம். ரைட் ப்ரோ, பார்ப்போம். மாலை வச்சு பேசுவோம். பேசுவோம். ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு.